நம்பர் 2, இரண்டாவதாக எப்ராஹிம் தன்னுடைய தகப்பனுடைய விருப்பத்தை தாண்டி கொண்டு வரப்பட்டவன் தான் எப்ராஹிம். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் எப்ராஹிமை பார்த்து சொல்றாரு, எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம நிறைய பேரை ஆண்டவர் முதல்ல எப்படி கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய பேர் அந்நியரா இருந்தோம், நம்ம புறஜாதிகளா இருந்தோம், நம்ம யாரும் ரட்சிக்கப்படுவதற்கு பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம யாரும் பங்குள்ளவர்கள் அல்ல. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அவருடைய ரத்தத்தை சிந்தி நமக்காக மரித்து புறஜாதிகளாய் இருந்த நம்மை பரலோகத்தோட கர்த்தர் ஒன்றிணைத்தார். நம்மை அவர்களோடு ஒன்றிணைத்தார். அவருடைய ரத்தம் நம்மை ஒன்றிணைத்தது. அப்ப நான் நம்புறேன், இந்த காலத்தினுடைய எப்ராஹிம் யார் அப்படின்னா நீங்களும் நானும் தான் எப்ராஹிம். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? நம்மளை எப்ராஹிமா மாத்துறதுக்கு ஒரு தகப்பன் பாடுபட்டார். அன்றைக்கு எப்ராஹிம் அந்த இடத்துல கொண்டு வந்ததுக்கு யாக்கோபு எப்படி பாடுபட்டாரோ, அவர் உரிமையா என் மகன் என்று சொன்னாரோ, எனக்கு தெரியும் என்று சொன்னாரோ, அதே போல உங்களுக்காகவும் எனக்கும் ரத்தத்தை சிந்தின இயேசு நமக்காக நின்றார். அவர் இடையில நின்னாரு, அவர் குறுக்க நின்னாரு, அவர் நின்னு சொன்னாரு, என் பிள்ளை சத்துரு நம்மளை அவனுக்குரியவன் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டுக்கிட்டாரு. அதனால இந்த கிருபையின் காலத்துல கர்த்தர் உங்களையும் என்னையும் எப்படி வச்சிருக்கிறார்னா எப்ராஹிமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்பர் 1 முதல்ல